ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நாம் சேனக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சேனக்கிழங்கை வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கிட்டு தோலை உரித்து எடுத்துக்கணும். தோலை உரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சேனக்கிழங்கை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை மிக்சியில் வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி அதில் ஊற்றிட்டு இந்த சேனக்கிழங்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். தனி மிளகாத்தூள் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதையும் இதில் போட்டுக்கணும். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் கலந்து வர மாதிரி இதை நல்லா கிளறிக்கணும். உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதையும் நல்லா கிளறிக்கணும். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி இதையும் நல்லா கிளறிக்கணும். வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம பெசரி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை இதில் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து போட்டுக்கணும். தனித்தனியாக இது மாதிரி போட்டுக்கணும். இந்த மசாலாலாம் இது மேலே பட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். இது ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கணும். தீயை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் ஒரு முருன்னு இந்த பக்கம் ஒரு முருன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோடனே எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டின மாதிரி எடுத்துடணும். இதை இப்போ இந்த எண்ணெய் இருந்தால் அடுத்தது போடுறதுக்கு இந்த எண்ணெய் தேவைப்படும். இப்போ மீதி இருக்கிற சேனக்கிழங்கையும் அதிலே இது மாதிரி போட்டுடணும். இப்போ இதுவும் நல்லா வெந்து மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சேனக்கிழங்கையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.